தி ஹிந்து ஆங்கில செய்தித்தாளில் வந்து ரீசெண்டாக வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் சொல்லி அந்த காலம்ல வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கஸ்டடியல் டெத்து இந்தியாவில் எப்படி நடக்குது அப்படின்னு சில ஆய்வு செஞ்சிருந்தாங்க. இந்த ஆய்வில் வந்து பல்வேறு முடிவுகள் அவங்க வந்து எடுத்து கோட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆய்வு அதாவது பல இடங்களில் இந்த மாதிரியான கஸ்டடியல் டெத்து நடக்குது. ஆனால் அந்த கஸ்டடியல் டெத்தில் நடந்ததுக்கப்புறம் அந்த டெத்தில் நடந்த பிரச்சனையை விசாரிக்கும் பொழுது எத்தனை காவலர்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறாங்க, எவ்வளோ பேர் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறாங்க, குற்றச்சாட்டு உள்ளாகிற காவலர்கள் எத்தனை பேர் தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பெரிய காணல் நீராக இருக்குது, பெரிய ஜீரோவாக இருக்குது. அதாவது 100 பேர் வந்து 100 கஸ்டடி டெத்து நடந்திருக்கு. அதில் விசாரணை நடக்கும்போது 50 சார்ஜ் ஷீட் தான் பதிவு செய்யப்படுது, மீது 50 பதிவு செய்யப்படுறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பதிவு செய்யப்பட்ட 50 சார்ஜ் ஷீட்டில் எத்தனை கன்விக்ஷன் ரேட்னு பார்த்தீங்கன்னா 2, 3 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அது அப்படி பார்க்கும்போது வந்து அதெல்லாம் 0.1க்கும் கீழே அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரியான கிரைம் நடந்ததுக்கப்புறம் தப்பிக்கூடுது யாராங்கன்னா காவலர்களே தப்பிக்கிறாங்க. இப்போ இது மூலமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து அவங்களை பாதுகாக்குது அப்படிங்கிறதான். ஒரு காவலர் எங்கேயோ ஒரு பகுதியில் ஒரு தவறு செஞ்சாலும் சரி, எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அந்த டிபார்ட்மெண்ட் சரி நம்ம காவலர் அவரை காப்பாற்றியாருன்னு சொல்லிட்டு, அதாவது மக்களா போலீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா போலீஸ் தான் அப்படின்னு போட்டு மக்களை ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்னாக தான் வச்சிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ரிப்பீட்டடாக அந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய யாராக இருக்காங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்து தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. தலித் மக்கள்லாம் வந்து அதிகமாக வந்து குற்றச்சாட்டு உள்ளாகக்கூடியவங்களாக இருக்காங்க. அவங்க தான் வந்து சிக்கலை எதிர்கொள்கிறாங்க. ஸோ வந்து அப்போ அந்த தலித் மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனை கொண்டு போகும்போது அவங்க வந்து ஏன் தலித் மக்கள் இந்த பிரச்சனை அதிகமாக பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்கன்னா கல்வி அளவில் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஈஸியாக டார்கெட்டட் பர்சனாக இருக்காங்க. ஒரு பெரிய கிரைம் நடக்குது, ஏதோ ஒரு கிரைம் நடக்குதா கூட டார்கெட்டட் பர்சன் ரொம்ப ஈஸியாக இருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியதா இருக்குது. அதுவும் 2022 டிசம்பர் நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இதே அந்த ஹிந்துவில் தான் வந்திருக்கு. அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒட்டுமொத்த இந்தியாலுமே ½ கிரைம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கஸ்டடியல் டெத்து நடந்திருக்கு. அதாவது 2000 டெத்து வந்து இதில் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் அப்போ கம்பேர் பண்ணால் எல்லா இடத்துலையும் 1250 தான் நடந்திருக்கு. அப்போ ½ கிரைம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்கிறது அந்த புள்ளிவிவரம் குறிப்பிடுது. அதில் பார்த்தீங்கன்னா 38% பார்த்தீங்கன்னா தலித் மக்களே வந்து அதில் அக்யூஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது அந்த விஷயம் குறிப்பிடுது. இது அவ்வளவும் உண்மையிலே அவங்க அக்யூஸ்ட் ஆகப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி இதையே நம்ம வந்து மீள்பார்வை செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது.